ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 8லும் 2 கூடிய குருபவன் 7ல் அமர்ந்து 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பதும் 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதும் 7ஆம் இடத்தை ராசியை குரு பார்ப்பதும் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும், குடும்பஸ்தர்களுக்கு நல்ல கணவன் மனைவி ஒற்றுமையும், மனைவியால் நன்மையும் கணவனால் நன்மையும் ஏற்படக்கூடிய அமைப்பும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும், வேலையுள்ள பெண்மணிகளுக்கு வேலையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும், புதிய வேலை தேடுபவர்கள் நல்ல வேலையில் போய் அமரக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெகு சிறப்பான அமைப்பில் மாற்றம் கொடுக்கும். சுயதொழில் புரிவதற்கு நல்ல லாபத்தையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். எதிர்கால சிறப்பான அமைப்பில் ஏற்படுத்தும். திருமணமாகாத ஆண் பெண் இருவருக்கும் திருமண வயத்தில் உள்ளவர்களுக்கு அதற்குண்டான அடித்தள மாதமாக இந்த மாதம் அமையும். அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். 50 வயது கடந்தவர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நாளில் அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் போக்குவரத்திலும் இளம் வயதினர்கள் ரொம்ப கவனம் தேவை. இந்த ராசிக்கு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தையும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பையும், ஒரு சிலர் வெளியூர் சென்று அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றங்களை உண்டாக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நல்ல லாபத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது உங்களுக்கு, ஏன்னா ராசிக்கு 6 கூடையவரும் அவரே வர்றாரு. 8ல் மறைவது 2ஆம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பாக இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கலில் புறாமே சுயதொழில் புரிவர், ரியல் எஸ்டேட்டு, மற்றது கட்டட சம்மந்தப்பட்ட துறைகள், ரசாயன சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும், ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும், 11ல் சுக்கிரன் வேறு இருக்கிறார், நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பான அமைப்பாக அமையும். பொன்பொருள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். எலக்ட்ரிக்கல் பொருளில் உள்ளவங்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இந்த ராசிக்கு விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு சிறப்பான திருமண வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அமையும். அனுச நட்சத்திரர்களுக்கு சனி 4ல் இருப்பது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தொழில் வேலையில் உத்தியோகத்தில் நல்ல அமைப்பும் மாற்றங்களும், படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்ணை எடுக்கக்கூடிய யோகத்தையும் அமைப்பையும் முன்னேற்றம் உண்டாக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் நல்ல வலுவாக இருப்பதால், ராசிநாதன் வலுவாக இருப்பதும், குரு 7ல் இருப்பதும் வெகு முன்னேற்றங்களும் உண்டாக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ 60 வயதிற்கு மேல் இருந்தவர்களுக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இளம் தம்பதிகளுக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல முன்னேற்றங்களும், வீடு வாசல் கட்டக்கூடிய யோகமும், இடம்பொருள் வாங்கக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். அதேமாதிரி திருமணம் முடிந்தவர்கள், வெகு நாள் குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு புறமே இந்த ஆண்டு குழந்தை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாக்குங்க. இந்த புரட்டாசி மாதம் அதுக்குண்டான அமைப்புகள்லாம் மாறுங்க உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இயங்கிக் கொண்டே இருக்கிறவங்க இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல அமைப்பில் கொடுக்கும். அதேமாதிரி பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களை உண்டாக்கும். இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு அதாவது வயது கடந்தவர்கள் குடும்பத்தில் எல்லோரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அதில் சில பிரச்சனைகளும் இடையூறுகள் இடைஞ்சல்கள் வரக்கூடியது. ஏன்னா இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த கேட்டையில் பிறந்தவங்க இந்த ராகு தசை நடக்கக்கூடியவர்களுக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 60 வயதுக்கு மேலே உள்ளவங்க இந்த ராகு தசை நடக்கும். இந்த ராகு தசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு கும்பிடக்கூடிய தெய்வங்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவதும், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி.